குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ரைடர் 125cc. இதில் மொத்தம் 5 வேரியண்ட் வரும். இதில் வந்து என்னென்ன வேரியண்ட்னா ட்ரம்மு, டிஸ்க்கு, அடுத்து டிஸ்க்லேயே அடுத்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷனு, அதுக்கடுத்து இந்த ஸ்மார்ட் கார்டு ஆப்ஷன் வந்து வரும். இதில் ஃபஸ்ட்டு வந்து 17 inch அளவில் உங்களுக்கு வீல் வந்து ரேசிங் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வண்டி பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். முன்னாடி வந்து 240 mm ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு டிஸ்கோட லைஃபும் எக்ஸ்டெண்ட் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு முன்னாடி பார்த்த போதில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரீயாகும், அப்சல்ட் பண்ணி இது வராது. முன்னாடி வந்து டிஷேப் எல்இடி ஹெட்லாம் பீச் ஹெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதனால் பார்க்குறதுக்கு வண்டி லுக்காகவும் இருக்கும். அதே மாதிரி எல்இடி தான் கொடுத்துருப்பாங்க. எல்இடினால உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால் பேட்டரி லைஃபு 30% எக்ஸ்ட்ரா வரும். முன்னாடி வந்து எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வரும். அதில் என்னென்னா கால் நோட்டிஃபிகேஷன் அண்டு 10x10 நேவிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எக்கனாமி மோடு, பவர் மோடு 2 மோடு வரும். எக்கனாமி மோடில் போனீங்கன்னா பவர் மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவர் மோடில் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் நல்லா கிடைக்கும். இதில் உங்களுக்கு டாக்கோமீட்டர் ப்ளஸ் ஐகோ பூஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஐகோ அசிஸ்ட் கொடுக்குறதுனால உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா மைலேஜும் தரும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி. டிஸ்டன்ஸ் டு எம்டினா உங்களுக்கு இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அதுவும் காட்டும். அதே மாதிரி ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமின்றதும் உங்களுக்கு காட்டும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்களோ அதுக்கு ஆவரேஜ் ஸ்பீடை எடுத்து அது கிலோமீட்டர் எவ்வளோ காட்டுங்க. இதுலேயே உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆனால் உங்களுக்கு இதில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி சர்வீஸ் ரிமைண்டரும் வந்துடும். இதில் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. சில கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்ட் ஒர்க் ஆகும். அதுலேயே உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பட்டன் கொடுத்தோம்னா திடீர்னு உங்களுக்கு கால் வருது, வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் கால் எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா கால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிரும். இல்லை ஐ வில் கால் யூ பேக் லேட்டர் அந்த மாதிரி மெசேஜும் போயிடும். இதில் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 1.5 லிட்டர் இருந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் பாயிண்ட் காமிச்சிடும். முன்னாடி வந்து டேங்க்லேயே உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு சார்ஜ் வந்துடும். இதனால் என்னென்னா எமர்ஜென்சிக்கு மொபைலில் சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஜினில் உங்களுக்கு 3 வால்வ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கும். 3 வால்வ் இன்ஜினில் உங்களுக்கு 2 இன்லெட்டு ஒரு அவுட்லெட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவரும் கிடைக்கும். இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 11.2 பிஹெச்பி இருக்கிறதுனால 7000 RPM இருக்கிறதுனால உங்களுக்கு சடன் பிக்கப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 11.7 Nm டார்க் இருக்கிறதுனால புல்லிங் பவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு கீழே இன்ஜின் கழுவுது, உங்களுக்கு இன்ஜின் தட்டாது. அதே மாதிரி வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1326 mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், பேலன்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட்டர் சீட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேக் உங்களுக்கு சீட்டு கலட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி 1 லிட்டர் க்ளோ பாக்ஸ் வர கொடுத்துருப்பாங்க. பின்னாடி சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னா பின்னாடி உங்களுக்கு ஃப்ரீயாகும், பேக் பெயின் எதுவும் வராது. மாடல்